compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ரொம்ப நாட்களாக அவங்களுக்குள்ள இந்த கேள்வி, விஜய் அவர்கள் இந்த பரப்புரை பிரச்சாரத்தை எப்போ துவங்குவார் மீண்டும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் நம்மகிட்டயே கேட்டாங்க. அந்த தகவல் நம்மளும் இது வரைக்கும் நம்மளுக்கு வராமல் இருந்த நிலையில் ஸோ நம்மளுக்கு இப்போ உள்ளே இருக்கக்கூடிய நண்பர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்கள் அந்த கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு அடுத்து எங்கிருந்து துவங்கலாம், எந்த மாதிரி நடவடிக்கைகளை துவங்கலாம் அப்படின்றத தீவிரமான ஒரு ஆலோசனை, அதுக்குன்னு ஒரு குழு போட்டு அதிகமான கட்டுப்பாடுகளோட நடக்கணும் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறதா நம்மளுக்கே நிறைய தகவல்கள் வந்துச்சு. இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கூட அந்த ஈசிஆர் ரோட்டில் நடக்கும் பொழுது நிறைய பாதுகாப்போட தான் அது நடந்துச்சு. நிறைய புதுமுகங்களை அங்கே அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. கேட்டுக்கிட்ட வந்து அவங்களோட அதாவது இப்போ காவல்துறையை மீறி இப்போ தாவேகா சார்பாக நிறைய ஆட்களை வந்து அதுக்காக தனிப்பட்ட முறையில் இறக்கியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ கரெக்டாக அவங்ககிட்ட கார்ட்ஸ் இருக்கா, யார் நீங்கள் எங்கேருந்து வரீங்க, அதுக்கப்புறம் உள்ளே வந்து வரிசையில் வரும்போது இப்படி தான் போகணும் அப்படின்ற ஒரு அந்த அணிவகுப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ரொம்ப சிறப்பாக அங்கே செயல்பட்டாங்க. ஒருத்தர் கூட அன்வான்டா, அதாவது அவங்க அதுக்கும் இதுக்கும் சம்மதம் இல்லாத ஒருத்தர் கூட அங்கே வந்து அனுமதிக்கப்படலை. ஏன் அப்படின்னு சிலருக்கு வெளியே இருக்கவங்களுக்கு கோபமாகவும் அவங்க நிறைய விஷயங்களும் தெரிவித்தாங்க. ஆனால் உள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சுன்னா, இனி இப்படி தான் நடக்கணும். ஏன்னா அது தாவேகாவோட சிறப்பு பொதுக்குழு கூட்டம், அதை சார்ந்தவங்க வந்தால் போதும். இனி இந்த மாதிரியான அதை கண்டிப்பான சிக்கல்கள் ஏற்படுத்த நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுக்கு நம்ம எந்த வகையிலும் இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்றல தாவேகா ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதுதான் இனி நடக்கவும் போகுது. ஸோ நம்ம வந்து பார்த்துருந்தோம், இந்த கரூருக்கு அப்புறம் நிறைய பேர் நிறைய ஆலோசனைகள் வழங்கியிருக்காங்க. எல்லாத்தையும் விஜய் அவர்கள் கேட்டிருக்காரு. அப்புறம் அதான் சொல்கிறேன், விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்திட்டையும் எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு அவர் ஒரு முடிவு எடுப்பார். அதுதான் அங்கே நடக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இவ்வளோ பேசுகிறீங்களே, என்ன பண்ணீங்க, என்ன நடந்துச்சு, அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம காலையில் நண்பர்கிட்ட கூட பேசியிருந்தோம். கண்டிப்பாக அவரோட இந்த பரப்புரை பிரச்சாரமானது மீண்டும் துவங்க போகுது. அதிரடியாக வெறித்தனமாக நீங்கள் எப்படி வேணாலும் அந்த வார்த்தைகளை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அவங்க அவ்வளோ தீவிரப்படுத்தலான்னு முடிவில் இருக்காங்க. இந்த தேர்தலுக்கு மிக குறுகிய நாட்களே இருக்கிற நிலையில் மீண்டும் அவங்க களத்தில் இறங்கக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. நிறைய கேள்விகள் இருக்குங்க. அந்த வேனோட வருவாரா, மறுபடியும் ஒரு கூட்டம் சேர்ந்துட்டு அந்த கூட்டத்தின் இடையில அந்த வேன் வருமா, எப்படி பாதுகாப்பு வீரர்கள், இவங்களோட பாதுகாப்பு வீரர்கள் எப்படி இறங்க போகிறாங்க, எப்படி பெர்மிஷன் கேட்க போகிறாங்க, எப்படி அவங்க அணுக போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்விகள், பயங்கரமான கேள்விகள் கேட்டுகிட்டே இருந்தாங்க. நம்மளும் அப்படி கேட்குற பட்சத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது. இப்போ நம்ம சமீபத்தில் வந்த தகவலின்படியே வந்துடுவோம். வேலூரா அடுத்த கட்டம் பரப்புரை பிரச்சாரம் வேலூரில் தொடங்கலாமா அப்படின்னு பார்க்கும் பொழுது நிர்வாகிகளே என்ன சொல்கிறாங்க, அதாவது செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்களை வந்து நியமிச்சிருக்காங்களா, அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வேண்டாம், நீங்கள் சேலத்திலிருந்தே துவங்குங்க. அது என்னமோ தெரியல, அங்கே ஒரு சென்டிமெண்ட்டாக பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் சேலத்தை விட்டுட்டு தான் நீங்கள் கரூரை வந்து அந்த பிளான் இருந்துச்சு. நாங்கள் என்ன கேட்குறோம், எங்களோட விருப்பம் என்ன, எங்களோட வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் விஜய் அவர்கள் சேலத்திலிருந்து ஒரு புத்துணர்ச்சியோடு துவங்கணும், இந்த பரப்புரை பிரச்சாரமானது மீண்டும் அது நடக்கணும் அப்படின்றதான் இவங்களோட ஆசையாக அவங்க வந்து முன் வச்சுருக்காங்க. ஆனால் அப்படி அவங்க இன்னும் பேசும்பொழுது, நாங்கள் ஒரு கோரிக்கையை தான் வச்சுருக்கோம், சேலத்திலேருந்து அவங்க வந்து பரப்புரை பிரச்சாரமானது தொடங்கணும் அப்படின்ட்டு. அப்படி அவங்க எளிதில், இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். எல்லாருமே கேட்டது வந்து அதிகபட்சமான விஷயங்கள் பேசும் பொழுது சேலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் அதை கேட்டுட்டு கண்டிப்பாக பரப்புரை பிரச்சாரம் இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, ஆனால் எங்கே அப்படின்றத மிக விரைவில் நான் அறிவிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. அதிகபட்சம் அடுத்த வாரம், அதாவது இன்னும் இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ளார, கிட்டத்தட்ட இந்த வாரத்துக்குள்ளார ஒரு அறிவிப்பு வருங்க. பரப்புரை பிரச்சாரம் எப்போ நாங்கள் துவங்க போகிறோம், அதுக்கான ஸ்கெடியூல் என்ன அப்படின்றத ஒரு அறிவிப்பு வரும். அது எப்படி துவங்க போகிறாங்க அப்படின்றத அந்த டீம் இருக்காங்களே, எந்த ஊர், இப்போ சேலமா வேலூரா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ் இருக்குது. சேலத்தில் அப்படின்றது ஒரு முடிவு ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நான் இந்த வாரத்துக்குள்ளார அது அறிவிச்சிட்டாங்கன்னா, அந்த நடக்க போகிற அந்த பரப்புரை பிரச்சாரம் நடக்க போகிற ஊருக்கு ஒரு 4 நாட்கள் முன்னாடியே ஒரு டீம் அங்கே போகிறாங்க. அந்த இடத்த வந்து ஆய்வு பண்ணுறாங்க.
அங்கே எப்படி என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு வசதிகள், என்ன நடக்கும், இங்கே எத்தனை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அந்த மக்களுக்கு எப்படி அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணி கொடுக்கறது, எத்தனை ஆட்கள் வரக்கூடிய இடமா அது இருக்க போகுது, விஜய் அவர்கள் எப்படி வரணும், அந்த ஊருக்கு அவர் எப்படி வரணும், அவரு எந்த மாதிரி இடத்துல நின்று பேசணும், இல்லை வாகனம் பயன்படுத்துறாரா, இல்லை ஸ்டேஜில் பேசுறாரா அப்படின்ற விஷயமா பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு தீவிரமான ஒரு குழு வந்து எல்லா ஊர்களையும் பயணிக்க போறதா தகவல் வந்திருக்கு. ஸோ அதிகபட்சமாக இவங்க எல்லாருமே சொல்றது வந்து சேலத்தில் நீங்க மீண்டும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான். ஏன்னா அவங்களோட தேர்வு வந்து வேலூராக இருந்தது நம்மளுக்கு தகவல் வந்துச்சு. ஆனால் இவங்க செயலாளர்களே வந்து வேண்டாம், நம்ம வந்து சேலத்துலேருந்தே துவங்கலாம் அப்படின்றத எல்லாருமே ரெக்வஸ்ட்டாக வச்சுருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி இந்த வார இறுதிக்குள்ளார ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்ற மாதிரி தகவல் வருது. அடுத்த வாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் துவங்க போகுது. என்ன ஊர்னு சொல்ல போகிறாங்க, அதுக்கு என்ன நடக்க போகுதுன்றதை சொல்ல போகிறாங்க. சரி, இப்போ அடுத்த வாரம் துவங்குறாரு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3-4 மாதம் தான் இருக்குது. எப்படி அது எத்தனை மாவட்டங்களை அவர் வந்து அதுக்குள்ளார கொண்டு வர போகிறாங்க, அதுக்குள்ளார முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தாலும், ஜனவரியில் ஜனநாயகன் வேறு வருதுங்க. அவர் வேறு மலேசியா, சிங்கப்பூர்ன்றாங்க, ஆடியோ லான்ச்சுன்றாங்க, அதுன்றாங்க இதுன்றாங்க, என்ன நடக்க போகுதுன்ற ஒரு குழப்பம் அவங்க மத்தியில் சிலருக்கு இருக்குது. விஜய் ரொம்ப தெளிவாக இருக்கார். நம்மளுக்கு வந்த தகவலின்படி மீண்டும் சொல்கிறேன், இது எல்லாமே நம்மளுக்கு வந்த தகவல் தான். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வெளிநாடுகளில் இந்த மாதிரி அந்த படத்தோட விழா ஒன்று நடத்தலாம் அப்படின்னு அந்த படக்குழு முடிவு பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் ஏன் பண்ணல அப்படின்னா, அதுக்கான அனுமதி வேணும். விஜய் அவர்கள் ஒரு இடத்துக்கு வராருன்னா அதுக்கு வரக்கூடிய கூட்டம் அப்படின்றது தெரியும். முதல் மாதிரி இந்த லியோ, மெர்சல், சர்க்கார்ன்ற மாதிரி நீங்கள் சாதாரணமாக ஒரு சாய்ராம் காலேஜ்லேயோ நேரு ஸ்டேடியம்லேயே நீ நடத்த முடியாது. அப்போ அவர் நடிகராக இருந்தார், இப்போ அவர் தலைவனாக மாறிட்டார். ஸோ ஒரு தலைவன் ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்னா கண்டிப்பாக அதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டமாக தான் இப்போ அவங்க வந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரு ஸ்டேடியம் பத்தாது. ஸோ அங்கே ஒரு அசம்பாவிதமோ இல்லை அங்கே ஒரு அளப்பறையான ஒரு கூட்டமோ வந்துச்சு அப்படின்னா பிளான்லாம் பண்ணியிருக்காங்க. கேவிஎன்லேருந்து அது அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிங்க, ஜனநாயகனோட ப்ரொடக்ஷன் கம்பெனி பண்ணலாமான்ற ஒரு பிளானில் இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் மலேசியாவோ சிங்கப்பூரோ ஒரு இடம் வந்து தேர்வு பண்ணுறதா சொல்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு இதில் சுத்தமாக ஈடுபாடு இல்லை அப்படின்றது கேள்வி முடியுது. ஏன்னா அவர் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு விழா பண்ணாமல் எப்படி நம்ம போயிட்டு பண்ணுறது அப்படின்ற விஷயம்னா, ஒருவேளை அது இருந்துச்சுன்னா விஜய் அவர்கள் கலந்துப்பாங்களா அப்படின்னா அதான் கேள்விக்குறி தான். அங்கே போய் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் பேச முடியாது இல்லை, உடனே அதுக்குன்னு ஒரு டீம், இவர் என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் ஒரு டீம் இருப்பாங்க, அதுக்கு அகைன்ஸ்டாக திரும்புவான்ற அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். ஸோ அவர் இப்போதைக்கு அந்த ஜனநாயகனில் ஓகே ஜனவரி தான் அது வருது. இப்பயுமே அந்த போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும் பொழுது கீழே ஜனநாயகன், மேலே பராசக்தி, ஜனநாயகன் வந்து இரவில் வந்து அந்த பேனர் தெரியல அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ எல்லாமே அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. நம்மளால் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு எந்த ஒரு 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 மாதிரியான எப்படி சொல்கிறது, ஒரு நஷ்டம் ஏற்பட்டுறக்கூடாது தமிழ்நாட்டை முதற்கொண்டு. ஏன்னா தமிழ்நாட்டில் அவர் ஒரு ஆளுமை, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வசூல் வேட்டை ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இந்த ஜனநாயகன் படம் அரசியலுக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி படம், நான் இறுதி கடைசின்னு கூட நானும் அதை சொல்ல வரல. ஸோ நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்றத நானே சொல்கிறேன். 350 கோடி கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க பட்ஜெட் வைஸாக. நீங்கள் ப்ரொமோஷன் முதற்கொண்டு சேர்த்துனீங்கன்னா அது வந்துடும், அரௌண்ட் ஒரு 400 கோடி கிட்ட வந்துடுது. ஏன்னா படத்தோட பட்ஜெட்டே 250 கோடி 300 கோடின்றாங்க. ஸோ இந்த மாதிரியான பெரிய விஷயம் 350 கோடி அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. கேவிஎன் என்னை நம்பி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இறக்கியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அது வரைக்கும் நிறைய விஷயங்களில் சில விஷயங்களை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும்ன்ற தெளிவாக இருக்காங்க. ஸோ அதனால அந்த வெளிநாடு அப்படின்றத கிட்டத்தட்ட அவர் மறுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, நடக்க மாட்டது கேள்விக்குறி தான். சரி, ஜனநாயகன் வருதுல இவருக்கு என்ன பிரச்சனை, பரப்புரை பிரச்சாரத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜனநாயகன் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுங்க, ஜனவரி 9. இன்னும் ஒரே மாத காலம் தான் இருக்குது இந்த வருஷத்தில், அதாவது டிசம்பர் இருக்குது. டிசம்பர் முடிஞ்சதுக்கு அப்புறமே 1ஆம் தேதியிலும் ஜனநாயகன் இதுதான் இருக்க போது. அடுத்த பாடல்களை ரிலீஸ் பண்ணணும், டீசர், ட்ரெய்லர், இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் இருக்குது. ஒரு பக்கம் அந்த கொண்டாட்டங்கள் இருக்குது, இந்த பக்கம் எப்படி பரப்புரை பிரச்சாரம், இதை பார்ப்பாங்களா அதை பார்ப்பாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த இடத்துல தான் என்ன பண்ணலாம் அப்படின்றத அதுக்கு சில விஷயங்கள் வரையறை மாதிரி அட்டவணை மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம், அது ஒரு பக்கம் நடக்கும், இது ஒரு பக்கம் நடக்கும் அப்படின்றத அவங்களோட பேச்சு. ஆனால் 9ஆம் தேதின்னு இருக்குது பார்த்தீங்களா, படம் ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த 9ஆம் தேதி அந்த வாரமும் அதுக்கு அடுத்த வாரமும் பொங்கல் கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாரும் விடுமுறை நாட்கள் இருக்கக்கூடிய நாட்களில் இந்த 2 வாரங்களுக்கும் எந்த விதமான இந்த பரப்புரை பிரச்சாரமானது இருக்காதுன்றது நம்மளுக்கு தெரியுது. இந்த வாரத்தில் முடிவு பண்ணி அடுத்த வாரம் துவங்கினா மட்டுமே இன்னும் இருக்கக்கூடிய ஒரு 4-5 மாதங்களில் வந்து அவங்க வேகப்படுத்தினாதான் நிறைய விஷயங்கள் சின்ன ஒரு குறிப்பிட்ட ஏரியாவாவது அவங்களால கவர் பண்ண முடியும் அப்படின்றதுல தெரிய வருது. ஸோ விஜய் வந்து ஆல்ரெடி இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்காததே மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டு இருக்கு.
ஏன் வந்து சென்னையில் நடந்ததுக்கு எல்லாருமே வந்தாங்க, விஜய் அவர்கள் வரல அப்படின்ட்டு. அதான் சொல்கிறோமே, விஜய் அவர்கள் வராரு, அவர் ஒரு கவர்ச்சி விஷயமாக தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, அங்கே தான் கூட்டம் சேருது அப்படின்னாங்க. அன்னைக்கு நடந்தது, அதான் ஞாயிற்றுக்கிழமை நடந்தது, சென்னை மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க நடந்தது, அனைவத்தோட ஆதரவும் இருந்துச்சுல்ல. ஸோ ஒருவேளை அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால அவர் வரல அப்படின்றதுமே நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் மீண்டும் நான் சொல்கிறேன், இந்த பரப்புரை பிரச்சாரமானது மீண்டும் சேலமா வேலூரா அப்படின்றத அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சதை நம்மளுக்கு தெரியும். அதிகபட்சம் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சேலத்தில் களமிறங்க போகிறார் விஜய்.